ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமிகு ஒன்று ஒவ்வொரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 295வது குறளாக அமைய இருக்கின்றது. ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த குறள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அழகான ஒரு குறளாக இருக்கின்றது. நாங்கள் குறளை காண்போமாக இருந்தால், மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு உண்மையிலேயே 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலும் தெளிவான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன் மனதுக்கு பொருந்த உண்மையை பேசுவான், ஆனால் அவன் தவத்தோடும் தானமும் ஒருங்கே செய்வோரை விடச் சிறந்தவன் ஆவான். ஒருவன் தன் மனத்தாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையை பேசுவானாக இருந்தால் அவன் தவக்கோலம் பூண்டு பெறுகின்ற அருளை விடவும் நற்பெயரை விடவும் தான தர்மம் செய்து பெறுகின்ற புண்ணியங்களை விடவும் அவன் ஒருபடி உயர்ந்தவனாக வாழ்வான், சிறந்தவனாக இருப்பான் என்பதாக அமைந்திருக்கு. உண்மை பேசினால், நாங்கள் நேர்மையாக நடந்து கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதாவது, மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்ற குறளுக்காக கலைஞருடைய உரையை பார்ப்போமாக இருந்தால், உதட்டளவிலின்றி உளமாற வாய்மை பேசுகின்றவன் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாக வாழ்வார். உதட்டளவிலின்றி உளமாற வாய்மை பேசுகின்றவர் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்களாம் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது, வாய்க்காக மட்டும் நாங்கள் உண்மை பேசாமல் உளமாற உள்ளத்தில் இருந்து அடிமனதில் இருந்து நாங்கள் நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக நடந்து கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை பயணமானது தவக்கோலம் பூண்டவர்களையும் விடவும் தான தர்மம் செய்பவர்களை விடவும் உயர்ந்த நிலையில் தான் எங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த குறளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு தெளிவான உரையை தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்ற குறளுக்கான உரை, உள்ளமறிய உண்மை பேசுகின்றவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவனாவான். உளமாற நேர்மையாக அடிமனதிலிருந்து எங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் உண்மை பேசி நேர்மையானவர்களாக நடப்போமாக இருந்தால் தான தர்மம் செய்வதை காட்டிலும் தவம் புரிவதை காட்டிலும் உயர்ந்த ஒரு இடத்தை, உயர்ந்த ஒரு நிலையை, உயர்ந்த ஒரு சிறப்பை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக சாலமன் பாப்பையானோட உரையும் அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குறள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு குறளாக, நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த குறள் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாக உண்மையிலே அமைந்திருக்கின்றது. எல்லோரும் இந்த குறளை பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக அமையும். அவ்வாறான ஒரு குறளாகத்தான் அமைந்திருக்கின்றது. மனத்தோடு வாய்மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.